ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சென்னையிலேருந்து ஒரு வாரம் கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் ரூமை பார்த்தீங்கன்னா குப்பையாக தான் இருக்குது. ஸோ ஒரு ரூம் ரீசெட் மாதிரி இந்த வீடியோ வச்சுக்கலாம். அப்படியே அந்த ரீசெட் முடிச்சுட்டு ஒரு சின்ன ரூம் டூர் மாதிரி காட்டலான் இருக்கேன். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். உங்களுக்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஏதோ கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன டூர் மாதிரி போயிடுவோமா? ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனதுமே உள்ள கீஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்காக ஒரு கீ ஹோல்டர் ஃப்ரம் ஸ்பீஜன், ஒரு கார் கீ, பைக் கீ, அப்புறம் அந்த ரூம் கீ அப்படி போகணுன்னு ஒரு ஆசை. அதனால் இப்போதைக்கு இது மட்டும் செட்டப் பண்ணி இருக்குது. காரும் சர்வீஸில் இருக்குது, பைக்கு சென்னையில் இருக்குது. ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் கீஸ்லாம் அதில் ஆட் பண்ண முடியும். இங்கே ஒரு ஹேங்கர், ஒரு டவலும், ஒரு கேப் மட்டும் இருக்குது. இங்கே டைம் ஸ்லாப் எடுக்கிறக்காண்டி வச்சுருந்த ட்ரைபாடு அது அப்படியே இருக்குது. அங்கேருந்து ஐடி கார்டு ஹோல்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஹேங்கர் மாதிரி மாட்டியிருந்தேன். அப்படியே இங்கிட்ட வந்தீங்கன்னா நம்மளோட வார்ட்ரோப், மேலே ஃபுல்லாக நம்ம அன்பாக்ஸ் பண்ண பாக்ஸஸ், இந்த மானிட்டரோட பாக்ஸு, அப்புறம் எல்லா பாக்ஸுமே மேலே தான் அடுக்கி வச்சுருப்பேன் ஃபுல்லாக சுற்றி. இங்கே ஃபுல்லாக நம்ம ட்ரெஸ்ஸு, காவாசி ட்ரெஸ் வந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதை ஃபுல்லாக திருப்பி அரேஞ்ச் பண்ணணும். இதை மட்டும் இல்லை, அது கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால நாளை பின்ன பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது ஒரு குயின் சைஸ் பெட்ஷீட்டை பார்த்துட்டு கொஞ்சம் கிண்டல் பண்ணாதீங்க. இது வந்து பாப்பாவோட பெட்ஷீட்டு. நான் சென்னை போயிருந்தனால சும்மா ஏதாச்சும் விரிச்சு வைக்கணுமேன்றதுக்காக அம்மா விரிச்சு வச்சுட்டாங்க, மாற்றணும். அப்படி இங்கே வந்தோம்னா பெட் சைட் டேபிள், இங்கே ஒரு மொபைல் ஸ்டாண்டு, இது டேப் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மொபைல் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே வந்து அக்கா ஒருத்தவங்க கொடுத்த ஃப்ரேம் ஒன்று இருக்குது, எனக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ண ஃப்ரேம். இது மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினேன் கப்ஸு. இதை வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணணுன்னு ஆசை, ஆனால் இதை இப்போதைக்கு எங்கே மாட்டேன்னு தெரியல. அப்படி இங்கே வந்தீங்கன்னா ஒரு ஹோம் பாட் மினி இருக்குது, பாட்டு கேட்குறதுக்காக யூஸ் பண்ணுவேன். அப்புறமா சிரியை யூஸ் பண்ணி அப்பப்போ ஏதாச்சும் வேலை வாங்கிக்குவேன். உள்ளே பார்த்தீங்கன்னா 3 பிளக் பாயிண்ட்ஸ் இருக்கும், 2 ஃபோனுக்கும் ஒரு ஹோம் பாட் மினிக்கும். அப்படி இங்கே வந்தீங்கன்னா ஒரு ட்ரே ஃப்ரம் டிமார்ட்டு, ரிமோட்ஸ் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே இங்கே ஒரு நைஃப், நம்ம ஏர்பாட்ஸ், அப்புறம் நம்ம வேலெட்டு, இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வேலெட்டு. ஃபஸ்ட்டு ட்ராவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொசம் தான் இருக்குது, அதை நான் மாற்றி திருப்பி ஆர்கனைஸ் பண்ணணும். அது இன்னொரு நாள் பார்த்துக்கலாமே. நாளே 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 என்று இன்றே இழகாதே. அடுத்து செகண்ட் ட்ராவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் நம்ம வேலட் கலெக்ஷனும் இதுக்குள்ளே தான் கிடக்கும். நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண எல்லா வேலட்ஸுமே இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்படியே இங்கே வந்தோம்னா மை செகண்ட் மோஸ்ட் ஃபேவரட் பார்ட் ஆஃப் திஸ் ரூம். ஏன்னா எப்போல்லாம் டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறேனோ வந்து இங்கே முன்னாடி நின்று எனக்கு நானே ஐ டு ஐ கான்டாக்ட் வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படியே ரிலாக்ஸ் ஆகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு மிரர்னால் ரொம்ப பிடிக்கும், அதனாலேயே இதை ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி அமேசானில் தான் வாங்கினேன். லிங்க் வேணும்னா கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இது யூக்ரீனோட ஒரு 200 வாட் ஹப்பு. இதை வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து செட் பண்ணி வைக்கணும். அது எப்படின்னா எல்லா கேஜெட்ஸையும் சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் மாதிரி. எனக்கு ஒரு ஐடியா வந்து இந்த இடத்துல வைக்கலாம், இந்த 2 இடத்துல எங்கேயாச்சும் வச்சோம்னா இந்த பவர் பேங்க்கு, நம்ம இன்ஸ்டா 360, நம்ம டிஜிஐ மைக்கு எல்லாத்தையுமே சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல செட் பண்ணி வைக்கணும்னு எனக்கு ஐடியா. ஆனால் எங்கே வைக்கிறதுன்னு இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணல. கன்ஃபார்ம் பண்ணக்கப்புறம் இதை நான் செட் பண்ணி வச்சுருவேன். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா எனக்கு கிஃப்ட் பண்ண வுடன் ஃப்ரேம், அதில் வந்து நானும் எங்கள் அக்காவும் சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ இருக்கும். அது பக்கத்துலேயே என்னோடய ஃபேவரட்டான பர்சன், கிரிக்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால அது பேஸ்டாக ஒரு வாட்ச் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க பர்த்டேக்கு, அது இங்கே. அப்புறம் நான் இங்கே ரெகுலராக போடுற வாட்சஸ், இங்கே ட்ராவில் பார்த்தீங்கன்னா நம்ம கூலர்ஸ் கலெக்ஷனும் ஆப்பிள் வாட்சுக்கான ஸ்ட்ராப் கலெக்ஷன் சொல்கிறதா இல்லை, சும்மா இப்போதைக்கு 4 அவுட்ஃபிட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான பேசிக் கலர்ஸில் இருக்கிற ஸ்ட்ராப் மட்டும் தான் வாங்கி வச்சுருக்கேன். கலெக்ஷன் மாதிரி பண்ணோம்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். அதே தான் வாட்சஸ்லேயும் இப்போதைக்கு
நீட் இருக்கிற மாதிரியான வாட்சை தான் வாங்கியிருக்கேன். இன்னும் கலெக்ஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம்னா டிஃப்ரெண்ட்டாக லிமிடெட் எடிஷன் அது இதுன்னு சொல்லி பெருசாக போகும். லைட்டாக இப்போ தான் கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம போவோம் கண்டிப்பாக பெருசாக. வாட்ச் கலெக்ஷனும் சரி, இந்த கூலர்ஸ் கலெக்ஷனும் சரி பெருசாக பண்ணுவோம். இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா A4 ஷீட்டு, அப்புறம் இந்த கூலர்ஸோட பாக்ஸஸ்ஸு, அந்த மாதிரி சும்மா இதை ரேண்டம் ஸ்டஃப்ஸ் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே தான் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி அடைச்சி வச்சுருக்கேன். நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னால் அவ்வளோதான் முடியுது. அதே தான் இங்கேயும். இது ஃபுல்லாக வாட்சோட பாக்ஸ் கலெக்ஷன்ஸ். இங்கேயுமே பெருசாக இந்த இதுவும் இல்லை. இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. அண்ட் தி மோஸ்ட் அவைட்டட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்க் செட்டப் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட 5 years ஓல்டான மேக்புக் ப்ரோ M1 சிப்பு. இது வந்து மேக்புக் ஏர் 11 inch. இதுவும் M1 தான் நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. அப்புறம் இது வந்து ஸ்பீஜனோட மேக்ஸேஃப் ஹோல்டர். அப்புறம் அதே ஸ்பீஜனா இல்லை ஏதோ லோக்கல் பிராண்டுன்னு நினைக்கிறேன், அதோட ஆப்பிள் வாட்ச் சார்ஜர் ஹோல்டரு. அதுக்கு மேலே இருக்கிறது வந்து அக்கா ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணுது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பென்கியூவோட மானிட்டர். சீரீஸ் நேம் மறந்துட்டேன், அது வேணா போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷலி மேட் ஃபார் மேக்புக் சீரீஸ். நல்லா இருந்துச்சு. பெருசாக வேறு மானிட்டர்ஸ் யூஸ் பண்ணது இல்லையா, இதான் நான் யூஸ் பண்ண ஃபஸ்ட் அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி மானிட்டர். அதனால் பெருசாக எனக்கு கம்பேரிசன் வைக்க தெரியல. அண்ட் திஸ் இஸ் ஒரு 55 inch டிவி. மேலே வந்து ஒரு டாப் ஆங்கிள் ஷாட் எடுக்கிறதுக்காக ஒரு மவுண்ட் மாட்டி வச்சுருக்கேன். கீழே நம்ம அன்பாக்சிங் ஆர் ஏதாச்சும் ஒரு பீரோல் ஷார்ட்ஸ் எடுக்கிறப்போ யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு ஒரு மவுண்ட் மாட்டி வச்சுருக்கேன். இது வந்து எங்கள் அக்கா வாங்கி கொடுத்த ஃபங்கோ பாப் அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் இது ஒரிஜினல் கிடையாது. ஃபங்கோ பாப்போட ஒரு ஃபர்ஸ்ட் காப்பின்னு சொல்லலாம். அப்புறம் ஏசி பிளைண்ட்ஸ் அண்ட் தட்ஸ் இட் கைஸ். ரொம்ப நாளாக வீடியோ போடலேன்னு சொல்லிட்டு இனிமேல் வீடியோஸ் ரெகுலராக போடலான்னு சொல்லி ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ ஷூட் பண்ணேன். எப்படி இருந்துச்சுன்னு தெரில ஃபஸ்ட் டைம். உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்னென்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அதையுமே வீடியோஸாக மேக் பண்ணுவோம். ரெகுலராக வீடியோஸ் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். கண்டினியூ பண்ணுறேன்னான்னு பார்ப்போம். அன்டில் தென் வரட்டா, பாய்.